பகுதி 2. கொடைவள்ளல் கர்ணன். கர்ணன் ஒரு விவேகி, வீரன், கொடையாளி. கர்ணன் பிறருக்கு கொடுக்க வேண்டுமென்று தன்மை கொண்டவன். ஒருவன் மனமிருந்தால் மட்டுமே அவன் செல்வந்தன், பொருள் இருந்தால் அவன் செல்வந்தன் இல்லை. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்றார் குமரகுருபர். அறம் செய்ய விரும்பு என்றால் அவ்வை. பொருள் இருந்தாலும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். ஒரு சமயம் துவாரகையிலிருந்து கண்ணனும் அர்ஜுனனும் ஹஸ்தினாபுரத்துக்கு பயணம் செய்கிறார்கள். பயணத்தின் வழியில் பார்க்கின்ற அனைவரும் கொடைவள்ளல் கர்ணன் ஹஸ்தினாபுரத்தில் தானே வாழ்கிறான் என்று அர்ஜுனனிடம் கேட்டார்கள். உடனே அர்ஜுனனுக்கு கோபம் வந்தது. ஏன் அவனையே எல்லோரும் கேட்கிறார்கள், புகழ்கிறார்கள் என்று அர்ஜுனன் கண்ணனிடம் கேட்டான். அர்ஜுனா, கொடை ஒரு தவம், தவம் ஒரு கொடை. கொடுப்பதில் ஒரு விதி உண்டு. கொடை என்று கொடுத்தால் அவர்களின் பயன்பாட்டை மட்டுமே நினைத்து கொடுக்க வேண்டும். அர்ஜுனா, நாம் கடந்து செல்லும் வழியில் கனகமலை இருக்கிறது. கனகமலை என்பது ஒரு தங்கமலை. இந்த தங்கமலையை முழுவதும் நீ தானம் செய்ய வேண்டும். கதிரவன் உதித்து அது மறைவதற்குள் நீ கொடுக்க வேண்டும் என்று கண்ணன் கூறினான். அர்ஜுனன் அதே போல் அங்கு வந்தவர்களின் தகுதியை கேட்டு தங்கமலையை செதுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தான். ஆனால் யாரும் திருப்தி அடையவில்லை. அப்பொழுது கண்ணன் அதே வழியில் வந்த கர்ணனிடம் இந்த தங்கமலையை பற்றி கூறி அதை நாளை கதிரவன் மறைவதற்குள் நீ தானம் செய்ய வேண்டும் என்று கூறினான். அதற்கு கர்ணன் குதிரையில் ஏறி கொஞ்ச தூரம் சென்று ஒரு உணவகம் நடத்தும் அந்தணரை கூட்டி கொண்டு வந்தான். கண்ணனிடம் இவர் ஒரு உணவகச்சாலை நடத்தி வருகிறார். இவரால் வருகின்ற அனைவருக்கும் உணவு கொடுக்க முடியவில்லை. ஆகையால் அந்தணரே, நீங்கள் இந்த கனகமலையை பயன்படுத்தி அனைவருக்கும் உணவளியுங்கள் என்று கூறினான். உடனே அந்த அந்தணர் மிகவும் சந்தோஷத்துடன், எனக்கு இது தங்கமலையாக தெரியவில்லை, சோற்றுமலையாக தெரிகிறது. நான் இனிமேல் இல்லை என்று சொல்லாமல் அனைவருக்கும் உணவளிப்பேன் என்றார். அந்த நேரத்தில் கர்ணனை லக்ஷ்மி தேவி யானையின் உருவத்தில் வந்து ஆசிர்வதித்து சென்றார். உடனே கர்ணன், துரியோதனன் எனக்காக காத்திருப்பான், நான் புறப்படுகிறேன் என்று கண்ணனிடம் கூறிவிட்டு புறப்பட்டான். அப்பொழுது அர்ஜுனன், கர்ணா, உன் கொடைவள்ளலுக்கு ஈடாக யாருமே வர முடியாது என்று கூறினான். மகாபாரதம் உணர்த்தும் உண்மைகள். கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் உடனே கொடுக்க வேண்டும். சிறிதும் தாமதிக்க கூடாது. நாம் கொடுப்பது அடுத்தவருக்கு எந்த விதத்தில் பயன்படும் என்பதை மட்டுமே நாம் யோசித்து கொடுக்க வேண்டும்.